வந்து மெஜாரிட்டி அமைக்கல இப்போ அப்படின்னா ஏதாவது தொங்கு சட்டமன்றம் அமைதுன்னா இப்போ அது உங்களோட கட்சிக்காரங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? எல்லாமே அண்ணா தான் முடிவு எடுப்பாரு. அண்ணா தான் முடிவு எடுப்பாருங்க. எல்லாமே அண்ணா தான் முடிவு எடுப்பாரு. வந்து எல்லாமே தளபதி தான் முடிவு எடுப்பாரு. அதாவது வந்து எல்லா ரிசல்ட்டும் வர வரைக்கும் தலைமை வந்து எங்களை இதாக இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து வெற்றியோ தோல்வியோ தளபதி கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் பாபு அண்ணா அவங்களோட டீம்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து தளபதி கூட வெற்றியோ தோல்வியோ நாங்கள் இன்னைக்கு இல்லை, ரசிகர்களாக 26-27 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோக்காக நாங்கள் இல்லை, வெற்றி பெற்றாலும் நாங்கள் கூட இருப்போம், தோல்வி இருந்தாலும் அண்ணன் கூட தான் இருப்போம். இப்போ நீங்க இதுல இருக்கீங்க, இப்போ பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிற பட்சத்துல உங்களோட தலைவரோட செயல்பாடு எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சரா உங்க தலைவர் கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஆட்சி அண்ணன் தருவாப்படி. மீண்டும் 3 எழுத்து மந்திரம் உதிக்கும். மீண்டும் அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு தங்க தளபதி விஜய் அண்ணா அவர்களின் ஆட்சி அமையும். தமிழ்நாடு மக்கள் எதிர்பாராத ஒரு சிறப்பான ஆட்சியை தருவார். ஆனா இந்த ரீடிங் நாங்க எதிர்பார்த்து தானே இருக்கோம். சரிங்களா, இந்த ரீடிங்லாம் கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்தோம். கண்டிப்பா முதல் இடத்துல தெரியுது. நீங்க எதிர்பார்த்தது மக்களும் எதிர்பார்க்கறது இதுதானே. மக்களும் எதிர்பார்க்கறது இதுதானே, தலைவர் வரணும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க மக்கள். மக்களும் எதிர்பார்க்கறது ஒரு மாற்றம், அதுதான் இது. தளபதி விஜய் தளபதி எப்படி பாக்குறீங்க? இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. தலைவர் தானே ஆட்சி அமைக்க போறாரு. எப்படி கொண்டாட போறீங்க? ஒருவேளை ஜெயிச்சா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் எந்த மாதிரி ஆட்சி கேட்டாரோ அதே மாதிரி அமைப்பாரு. ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழல் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆட்சி அமைச்சா சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதுதான் நடக்கணும் நம்பி இருக்கோம். நீங்க எப்படி கொண்டாட போறீங்க ஆட்சி அமைச்சா? எப்படி இருக்கு உங்க மனநிலை? எப்படி இருக்கு? சந்தோஷம் சொல்ல முடியாது. அது அவர் வந்தா சிஎம் ஆயிடுவார் நம்புறீங்களா? நாங்க நம்புறோம், முழுசா நம்புறோம். அவர் சிஎம்மா பாக்கணும். நானு தமிழக வெற்றி கழகம் வந்து அதிக இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, தனிப்பெரும் கட்சியை உருவாயிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நாங்க நம்பிக்கையோட இருந்தோம், எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது. அதனால 100% வெற்றி இருக்குது. மக்கள் சப்போர்ட் அதிகமா. இந்த எலெக்ஷன்ல தாவேகாவோட பெர்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க? அவங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்குன்னு பாக்குறீங்க? உழைப்பு வந்து எல்லா தொண்டர்களும் எல்லா இதுலயும் வந்து அவங்கவுங்க வந்து வீடு வீடா சென்று இது பண்ணாங்க. அதனால வந்து கிடைச்ச வெற்றி இது. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? இந்த இப்போ 99 தான் வந்திருக்கீங்க, லீடிங்ல இருக்கு. அதுவும் மேஜிக் நம்பர் தொட்டுருவீங்களா? கண்டிப்பா தொடுவோம். 130 வருவோம். 130 வந்துருவீங்க. 130 வரும் கண்டிப்பா. இப்போ இந்த சிஎம் ஆயிடுவாரா விஜய்? கண்டிப்பா சிஎம் ஆயிடுவார். ஓகேங்க. இப்போ இந்த உற்சாகம் எப்படி இருக்கு? மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் வந்து அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை? எனக்கு 100% சந்தோஷத்துல இருக்குது. ஏன்னா வந்து நாங்க அவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் 30 வருஷமா இதில் ரசிகராக இருக்கிறேன். இப்போ கட்சியிலையும் உழைக்கிறோம். அதனால நம்பிக்கையாக இருந்தோம், அது வெற்றி கிடைச்சிருக்குது எங்களுக்கு. மக்கள் எல்லாம் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தாங்களோ அந்த வெற்றி அவருக்கு தேடி கிடைச்சிது. நல்லாட்சி வழங்கணும்னு சொல்லி அவர் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மற்றவங்க மாதிரி யாரையும் எதையும் குற்றம் குறை சொல்லாமல் அவர் என்னென்ன கோரிக்கைகள் சொன்னாரோ அத்தனை கோரிக்கையும் அவர் நிறைவேற்றி மக்களுக்காக நல்லது பண்ணட்டும். 250 கோடியை விட்டுட்டு அவர் வந்திருக்காரு மக்களுக்காக, மக்கள் பணிக்காக. அது நல்லபடியாக அவர் நிறைவேற்றிட்டோம். மேலும் மேலும் அவரோட உயரத்துக்கு போட்டோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.